நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, நாம் கடுமையாக வேலை செய்கிறோமே, எல்லோருக்கும் உண்மையாக இருக்கிறோமே, எப்படி நம்மளால் முன்னுக்கே வர முடியலையே, ரொம்ப எப்போயுமே ரொம்ப வறுமைக்கிலேயே இருக்குமே, நம்ம நினைக்க நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்குறீங்களா? உங்கள் கண்ணெதிரே ஒருத்தர் சாதாரணமாக இருப்பார், பெருசாக கூட வேலை செய்ய மாட்டார், ஆனால் அவர் ஒரு லட்சாதிபதி, அவங்க கோடீஸ்வரராகவும் இருப்பார். அது எப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு பேர் தான் பிரபஞ்ச விதி, லோ ஆஃப் அட்ராக்ஷன். அதை எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியை முழுமையாக கடைசி வர பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். உங்களுக்கு லோ ஆஃப் அட்ராக்ஷன், இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி பற்றின ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒளிமயமாக மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு தாராளமாகவே இருக்குது. சரி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு காணொலிக்குள்ளே வாங்க விரிவாக பார்க்கலாம். உங்களது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்தும். மேனிஃபெஸ்டேஷன் என்பது ஒரு மாய மந்திரமோ ஒரு கண்கட்டி வித்தையோ அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையாகவே நிறைஞ்சிருக்கிற ஒரு சக்தி. பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது கடவுள்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பேரை கொண்டோ நீங்கள் அதை அழைச்சிக்கலாம். அது எங்கேயுமே நீக்க மர நிறைஞ்சிருக்கு. அதுதான் பிரபஞ்ச ஆற்றல். நம்ம உடம்புக்குள்ள உயிராகவும் வெளியில் நீங்கள் பார்க்குற அனைத்துமாகவும் இருக்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான். இந்த பிரபஞ்ச ஆற்றல் எப்படி ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதன் வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலையும் அது ஒத்துழைக்குதோ, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய இருப்புக்கும் இந்த பிரபஞ்சம் பெரிய பெரிய உதவி செய்யும். நாம் அதை தினமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு நாம் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. ஆனால் எல்லோருமே உங்களுக்கு தெரியாமல் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. அது எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு காரணமே அந்த ஈர்ப்பு விதிதான். உங்களுடைய எண்ணங்களால், உங்களுடைய கற்பனைகளால், உங்களோட உணர்வுகளால் தான் நீங்கள் இந்த நிலைக்கு இருக்கிறீங்க. அப்படின்னா பிரபஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றலை நீங்கள் தெரியாமல் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. வாங்க தெளிவாக அதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். Manifestation begins with the stillness within. As you calm your mind, your intentions take shape in the universe. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் முதல்ல அழிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு புது மனிதனாக நினச்சிக்கோங்க. இந்த பிரபஞ்சம் எந்த அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட உணர்வு, உங்களோட தேவை, இதை வச்சு தான் பிரபஞ்சம் இயங்குது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம் தான் காரணம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்க வேண்டியது பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன தேவைங்கிறது. இங்கே நிறைய பேருக்கு நம்மளில் என்ன தேவைன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் யாரையாவது ஒரு சந்திக்கிறீங்க, கடவுள் உங்கள் எதை தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. யோசிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் தவறான வழிகள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கும் இதுதான் பிரச்சனை. ஆனால் உங்களோட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட செயல், உங்களோட நினைப்பு, உங்களோட எண்ணங்கள், உணர்வுகள் பிரபஞ்சத்தின் ஆற்றலால் அது நல்லதாகவோ கெட்டதாகவோ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ நீங்கள் அதை நல்லதாக மாற்றணும். இது வரைக்கும் நடந்த எதுவுமே உங்களுக்கு எப்படி தப்பாக தெரியுதோ அதுக்கு எல்லாமே உங்களோட எண்ணங்களும் உங்களோட உணர்வுகள் தான் காரணம். அதனால் நீங்கள் இந்த உணர்வுகளை நல்லபடியாக மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தான் ஒரு காந்தம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்குது. அது நீங்கள் தெரிஞ்சு நினச்சாலும் நீங்கள் தெரியாமல் நினச்சாலும் அது நடக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாரையும் குறை பேசக்கூடாது, நேர்மறையாக சிந்திக்கணும், நல்லதே நினைக்கணும், அடுத்தவங்க மேலே பொறாமல் வரவே கூடாது.
நம்ம சாதாரணமாக இருக்குமே, நம்ம நண்பன் ஒரு வாகனம் வாங்கித்தானே, ஒரு வண்டி வாங்கித்தானே அப்படின்னு சொல்லி நாம் அது மேலே பொறாம்படக்கூடாது. இப்படி நான் பொறாம்படும் போது பிரபஞ்சம் நம்மளை நினைக்கும், ஓ அவனுக்கு அது பிடிக்கலை போல், அவனுக்கு அந்த வாகனம் பிடிக்கலை போல் அப்படின்னு நமக்கு வந்து சேராது. தெளிவாக முதல்ல சொல்கிறோம், ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு செயல்படுற விதம் என்னென்னா, நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுவாகவே பிரபஞ்சம் மாறும். புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் அதுவாகவே மாறணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு தொகை பணம் வேணும், அல்லது ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு நல்ல வாகனம் வேணும், ஒரு நல்ல வீடு வேணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல முதல்ல தெளிவாயிருங்க. அந்த தெளிவான எண்ணத்தோடு உங்களை அமைதிப்படுத்திக்கோங்க. பிரபஞ்சம் செயல்படுறது ஆழ்ந்த அமைதியில் தான். நீங்கள் ஆழ்ந்த அமைதி நிலையிலிருந்து, ரொம்ப டீப்பான அமைதியிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கட்டளையிடும்போது அது உறுதியாக நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேணும் அப்படிங்கிறதுல தெளிவான பிறகு நாங்கள் சொல்கிற இந்த முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. உங்கள் சுவாசத்தை கவனிங்க. உங்களுக்கான நேரம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஆழ்ந்த அமைதி நிலையில் தான் உங்களை விருப்பங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கடவுள் பிடிக்கும்னா கடவுள், இயற்கையை பிடிக்கும்னா இயற்கை, நீங்கள் எதை நினைச்சாலும் சரி உங்களை ஒரு ஆழ்ந்த அமைதி நிலை கொண்டு போங்க. ஒரு தியான நிலைக்கு ஆழ்ந்த அமைதி நிலை கொண்டு போங்க. இது உங்களை சப்கான்ஷியஸ் மைண்ட் நிலை கொண்டு போகும். அங்கே நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நினைங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நினச்சி அது உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும், அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நடக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு பெட்ரூமே நீங்கள் சுற்றி பார்க்குறது, நீங்கள் அந்த வீடை பற்றி ரொம்ப கொண்டாடுறது, அந்த ஒரு உணர்வை அப்படியே அனுபவிங்க. இப்போ நீங்கள் ஆழ்ந்த அமைதியிலிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கான கட்டளைகளை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக அமைதியாக, நீங்கள் வேறு அந்த வீடு வேறு இல்லை, நீங்களும் அந்த வீடும் ஒன்றா ஒரு நிலையாக மாறுறீங்க. உங்கள் ரெண்டு பேரையுமே பிரிக்க முடியாத மாதிரி அந்த வீடோட இரண்டரை கலக்கிறீங்க. அந்த வீட்டோட தரை, டைல்ஸ், அந்த வீட்டில் இருக்கிற சோஃபா, உங்களோட கிச்சன், உங்களோட பாத்ரூம், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இப்படியே அனுபவிக்கிறீங்க. நீங்கள் அந்த வீடாகவே மாறுறீங்க. இதே உணர்வோடு அப்படியே ஃபீல் பண்ணுங்க. இங்கே நீங்கள் வேற, அந்த வீடு வேற இல்லை, நீங்கள் தான் அந்த வீடு. அடுத்தது இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட விருப்பத்தை ஒப்படைச்சாச்சு. ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான். இப்போ நீங்கள் அமைதியாக வெளியே வாங்க. அமைதியாக வெளியே வர்றதோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்க. மகிழ்ச்சியாக ஒரு நிறைவோடு வாங்க. இந்த நிறைவு, அமைதி, இதோடைய இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த வீடு கிடைச்சதுக்காக மாத்திரமில்லை, இப்போ நாம் உயிரோடு இருக்கிறதுக்கும், எனக்கு இந்த ஆற்றலை கற்றுக் கொடுத்ததுக்கும், இந்த பிரபஞ்சம் எனக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கும், உன்னை நான் இவ்வளோ நாள் தெரியாமல் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வு அதுக்கு தெளிவுபடுத்துங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நன்றியால் நிரம்பி வைங்க. நீங்கள் யாருக்கிட்ட எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை நன்றி உணர்வோடு வாங்குங்க. நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சால் கூட இந்த உதவி செய்கிற வாய்ப்பை எனக்கு அவர் கொடுத்தாரு அப்படின்னு அவருக்கு நன்றி உணர்வோடு இருங்க. புரியுது?
நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு ஒரு உதவுற வாய்ப்பு நீ எனக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றியை சொல்லணும். உங்கள் எண்ணம் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. நீங்கள் நல்லதாக நினைக்கும் போது நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் என்றைக்கு நல்லதை மட்டும் நினைங்க, எதிர்மறை வாழ்க்கையங்கள் பாவிக்காதீங்க. யாருக்கிட்டையும் பாவம் என்று சொல்லாதீங்க. ஐயோ அவங்க பாவம், ஐயோ அவங்க பாவம், அந்த வார்த்தைகள் நீங்கள் ஒருபோதும் சொல்லவே கூடாது. உங்களுக்கு பார்க்க ஒருத்தர் கஷ்டமாக இருக்காரு, ஒருத்தர் கால் இல்லாதவங்களோ கை இல்லாதவங்கள பார்த்தோம் நாம ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லாதீங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தர் மேலே இறக்கப்படாதீங்க, பச்சாதாபம் படாதீங்க. மாறாக அவங்களுக்கு வாழ்த்துங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை மேல் முன்னேறிக்கிட்டே போகும். Life begins where fear ends. சரி, இறுதியாக இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, உங்களை விருப்பத்தின் மேலே ரொம்ப தெளிவாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதில் மிக மிக தெளிவாக இருங்க. நீங்களும் இந்த பிரபஞ்சமும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்று தான். நீங்கள் மற்றவங்களை திட்டுறதும் மற்றவங்களை குறை சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் மற்றவங்களை குறை சொல்கிறதும் ஒன்று தான், உங்களை குறை சொல்கிறதும் ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் வேறு, நீங்கள் வேறுன்னு பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் செய்யவே முடியாது. நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்று அப்படின்ற ஒரு உணர்வோடு ரெண்டும் ஒரே அளவு கலந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது அது உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் உண்டு. அது எந்த வகையிலுமே மிஸ் ஆகாது. மேலும் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அது இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி. மேலும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.